அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி காலை 5:18 ஸ்ரீ சனி பகவான் அவதரிக்கும் விஷ்கும்ப யோகத்தால் பணத்தில் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரே தினத்தில் விஷ்கும்ப யோகம் உருவாகிறது. அடுத்ததாக ஆதி யோகமும் உருவாகிறது. புதாதித்ய யோகம் ஆகியவற்றுடன் மேலும் சில சுப யோகங்கள் அனைத்தும் உருவாகின்றன. இது சில ராசிகளுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாக அமைகிறது. இன்று விஷ்கும்ப யோகம், ஆதி யோகம், புதாதித்ய யோகம் உள்ளிட்ட பல சுப யோகங்கள் உருவாகின்றன. அதோடு சனிக்கிழமை என்பதனால் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற நன்னாளாக விளங்குகிறது. இந்த சனி நாளில் இன்று சந்திரன் நாளில் தொடக்கத்தில் விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். மேலும் பிற்பகுதியில் ஆதி யோகம் உருவாகிறது. சிம்ம ராசியில் இருக்கும் புதனின் நிலை காரணமாக புதாதித்ய யோகமும் வலுப்பெறுகின்றது. இதன் தாக்கத்தால் சில ராசிகளுக்கு பணவரவு, தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 22 அன்று அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். முதலாவதாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விஸ்வ கும்ப யோகத்தால் பயன்பெறும் ராசிகள் என சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாக அமைகிறது. ஆகவே முதல் ராசியாக ரிஷபம் ராசி அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று பல வகைகளும் சாதகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நன்னாளாக இருக்கின்றன. சந்திரனின் சஞ்சாரம் உள்ள முயற்சிகளுக்கு புதிய வேகத்தை அளிக்கக்கூடும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் சூழல் உருவாகின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருப்பவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற தினமாக அமைகிறது. குறிப்பாக நாளின் முதல் பகுதி மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த சில ஆசைகளும் நிறைவேறும் சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குறிப்பாக நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமம் மற்றும் லட்டு சமர்ப்பித்து தாராளமாக ரிஷபம் ராசி நண்பர்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகின்றன. இந்த நாட்களில் நிலுவையில் இருந்த பணிகள் முடிவடைய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்றன. ஆகவே உங்கள் புத்திசாலித்தனத்தின் திறமையும் பல இடங்களில் பாராட்டையும் பெற்றுத்தரும். குறிப்பாக மாலை முதல் இரவு வரையிலான நேரம் மிகவும் சாதகமானதாக இருக்கலாம். குடும்பத்தினருடன் வாழ்க்கையை துணையுடனும் இனிமையான தருணங்கள் அனுபவிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலைகளை எளிதாக்க முடியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் துளசி இலையில் ஸ்ரீ ராமநாமத்தை எழுதி அனுமனுக்கு சமர்ப்பித்து தாராளமாக வழிபடலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும் திருநாளாகும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடன் புதனின் தொடர்பு உருவாகிறது. அறிவு, நிர்வாகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சமூக மற்றும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். குடும்பத்தினருடன் வெளியூர் செல்லவோ, விமானம் பொருட்களை வாங்கவோ, விருப்பமான பொருட்களை வாங்கவோ திட்டமிடலாம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைகின்றன. தொழில் மற்றும் வியாபாரங்களில் புதிய வாய்ப்புகளின் மூலம் நல்ல பணத்தை பெறப்போகிறீர்கள். நீங்கள் அரச மரத்திற்கு நீர் ஊற்றி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டீர்கள் என்றால் அரசருக்கு நிகரான வாழ்க்கை அமையும் நேரமாகவே அமைகிறது.
அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியினருக்கு நாளின் ஆரம்பம் சற்று மந்தமாகத்தான் இருக்கின்றன. பிற்பகுதியின் நிலைமை வேகமாக சாதகமானதாக மாறலாம். தொடக்கத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காமல் போனாலும் ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் இரண்டாம் பாதியில் நல்ல லாபம் பெற முடியும். மாலை நேரத்தில் உற்சாகமும் மனநிறைவும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். நண்பர்களின் மூலம் குடும்பத்தில் வாழ்கின்றவர்களின் மூலம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். விருப்பமான உணவை சாப்பிடுவதற்கும் மனதுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பம் அமையும். நீண்ட தினங்களாக நிறைவேறாமல் இருந்த சில ஆசைகள் இன்று நிறைவேறக்கூடும். இதனால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குறிப்பாக ஸ்ரீ அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்து வழிபடுங்கள், நல்லது நடைபெறும். அடுத்ததாக தனுச ராசி நண்பர்கள். தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த நாளின் இரண்டாம் பகுதியில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும். காலையில் சிறிய தடைகள் அல்லது மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பிற்பகலுக்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக மாறும். நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து முக்கியமாக ஒத்துழைப்பு கிடைக்கலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனை உங்கள் எதிர்கால முடிவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாலை நேரத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழலாம். எதிர்பாராத வகையில் ஒரு பெண் மூலம் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. மேலும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கும் வாய்ப்பும் உருவாகலாம். சனிக்கிழமை அனுமனை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.